ராமர் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த வைரமுத்துவை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக மகளிரணியினர் அவரது உருவப்படத்தை கிழித்து எரிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற பாடலாசிரியர் வைரமுத்து, ராமர் புத்தி சுவாதனம் இல்லாதவர் என பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இவரது இந்த பேச்சுக்கு இந்து அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வைரமுத்துவின் இந்த பேச்சை கண்டித்து புதுச்சேரி பாஜக மகளிரணி சார்பில் அதன் தலைவி தாமரை செல்வி தலைமையில் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வைரமுத்துவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து வைரமுத்துவின் உருவப்படத்தை கிழித்து எரிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். வைரமுத்துவை கண்டிக்கின்றோம். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். இந்துக்களை இழிவுபடுத்திய வைரமுத்துவே மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். இந்துக்களை இழிவுபடுத்திய எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. பிஜேபியின் எச்சரிக்கை, பிஜேபியின் எச்சரிக்கை. மகளிரணியின் எச்சரிக்கை, மகளிரணியின் எச்சரிக்கை. அறுத்திடுவோம், 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 அறுத்திடுவோம். வைரமுத்து நாக்கினை, வைரமுத்து நாக்கினை. அறுத்திடுவோம், 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 அறுத்திடுவோம். எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. வக்ரமுத்தி வைரமுத்துவே, வக்ரமுத்தி வைரமுத்துவே. திராவிட மாடல் வைரமுத்துவே, திராவிட மாடல் வைரமுத்துவே. இழிவுபடுத்திய வைரமுத்துவே, இழிவுபடுத்திய வைரமுத்துவே. எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. பிஜேபியின் எச்சரிக்கை, பிஜேபியின் எச்சரிக்கை. மகளிர் அணியின் எச்சரிக்கை, மகளிர் அணியின் எச்சரிக்கை. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. பகவான் ராமர் என்பது விஷ்ணுவின் அவதாரம். நாம் புனிதராக போற்றக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். ஒருவனுக்கு உள்ள அவதார புருஷனுடைய அவதாரம் தான் ராமன் அவதாரம். இந்த மனித குலத்திற்கு எப்படி வாழ வேண்டும் என்று உலகிற்கு பறைசாற்றியவர். இந்திய நாட்டிலிருந்து உலகம் முழுவதற்கும் பறைசாற்றிய அற்புதமான மனிதர். அந்த மனிதரை ஏன் இப்படி கொச்சைத்தனமாக ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர் இவ்வளவு மட்டமாக நடந்து கொள்கிறார் என்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை கீழ்ப்பாக்கத்திலே மருத்துவமனையிலே வைத்தியகார மருத்துவமனையில் ஒருவர் தப்பித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அவர்கள் இங்கேதான் சென்னையிலேதான் சுற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை விரைவிலே அவரை பிடித்து நீங்கள் மருத்துவமனையிலே சேர்த்துதான் ஆக வேண்டும்.
அவருக்குத்தான் அந்த பைத்தியம் பிடித்திருக்கிறது. அதற்கு சரியான ட்ரீட்மெண்ட் பாரதிய ஜனதா தான் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு ஆண்டாளை பற்றி ஏற்கனவே பேசி அதனால் ஏற்பட்ட அவமானங்களை பார்த்தால் மீட்பு பிரச்சனையை பார்த்து அவர் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த அவமானங்களை எல்லாம் தாங்கி உலா வருவதற்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும். அதை எப்படித்தான் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை. இப்ப அப்படியே போய் இப்போ உலகம் முழுவதும் 15 லட்சம் பேர் எந்தவித எதிர்பார்ப்பில்லாமல் ஆன்மீகத்தில் பற்றுள்ளவர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். ஆன்மீகத்தில் யாரெல்லாம் ஒழுக்கமாக வாழ்கிறார்களோ அவரெல்லாம் ஆன்மீகத்தை நாடுவார்கள். எவரெல்லாம் திட்டமிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிறார்களோ, எப்படியெல்லாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஆன்மீகத்தை தேடுவார்கள். உலகத்தில் நாங்கள் வகையாக சாப்பிடுவோம் என்று சொன்னால் நீங்கள் வேறு வழியாக சாப்பிடுவோம் என்று சொல்வதில்லை. ஏன் உலகத்திற்கே வாழ்வை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்போம். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஒரு மனைவியை கட்டிக்கொண்டு அவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும், பிள்ளைகளை ஆன்மீகத்தோடு வளர்த்து பிள்ளைகளை நல்ல படிப்பறிவு கொடுக்க வேண்டும் என்று உலகத்துக்கு பறைசாட்டிக் கொண்டிருக்கிறவன் தமிழன். ஆகையால் உலகமே தமிழை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த உண்மையான வழியை பகவான் ராமர் விஷ்ணு அவதாரமாக வாழ்ந்து நம்மளுக்கு பறைசாட்டிய அந்த ஒரு அவதாரத்தை தவறான கொச்சையாக பேசுகிறீர்கள். யாருக்கு புத்தி பேதவிட்டது? நீங்கள் தான் பைத்தியக்காரர்கள். கம்பர் அவார்டு வாங்கிக் கொண்டு கம்பராமாயணத்தில் தெய்வமாக சொல்லணும் கம்பர் போன்ற ஒரு காரியத்தை, ஒரு காப்பிய நாயகனை மட்டமாக பேச எத்தனை பேசுகிறது. அது நானாவது சாப்பிட்ட வாயா இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்ட வாயா? சற்றே சிந்தித்துப்பாங்க. தாயை எவனாவது கொச்சைப்படுத்துவானோ அந்த வழியிலே நாம் கடவுளாக போற்றும் அத்தனை பேர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் வேற மதத்தை சார்ந்தவங்களை யாராவது இந்த தெய்வத்தை குறை சொல்லி நீ நடமாடுவது போதும். அதாவது இந்துக்கள் மட்டும்தான் பெருந்தன்மையானவர்கள், இந்துக்கள் பெருந்தன்மையானவர் என்றதால் தங்களுடைய வணங்கும் தெய்வத்தை கொச்சைப்படுத்துகிறீர்கள். நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்களை யாராவது நீங்கள் கொச்சைப்படுத்திவிட்டீர்கள் என்றால் உங்கள் தலை அறுபட்டு போகும். முதலில் நாங்கள் மன்னிக்க தெரிந்தவர்கள் என்றால் எங்களை சோதித்து பார்க்கிறார்கள். நாங்கள் வாய்ச்சொல்லில் மட்டும் இருக்க மாட்டோம். நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், நாங்கள் வரவேற்போம். இப்பொழுது ஏதோ ஈழங்கள் கொடுக்கும் அதாவது பாராட்டுக்காக எத்தனை வேலை செய்தீர்கள்? இது இந்த பிழைப்பு ஒரு பிழைப்பா? நாய் பிழைக்குமா இந்த பிழைப்பு? முழுவதும் நடமாடவே முடியாது, அந்த நிலையும் ஏற்படும். தயவு செய்து இது உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீக கட்சி, நாங்கள் தவறுக்கு துணை போக மாட்டோம். எங்களுக்கு ஜனநாயகத்திலே நம்பிக்கை உண்டு. ஆனால் எங்களுடைய RSS உடைய பின்புலம் தடி எடுத்தவனுக்கு தடி என்ற ஒரு கோட்பாடும் எங்களுடைய இயக்கத்தில் எங்களுடைய பரிவார அமைப்புகளோடு உண்டு. அதை தேவைப்பட்டால் எடுக்க வேண்டிய நிலையை நீங்கள் ஆட்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்லி எங்கள் ஆண்கள் மட்டுமல்ல, எங்கள் மகளிரும் எங்களுடைய வீர மண்ணை தான் வேலுநாச்சியார் வகை வந்த அற்புத வீர மண்ணைகளை கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம். உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. நன்றி நன்றி நன்றி.